அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கான இம்பார்ட்டண்ட் 3 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்தியா இனாகுரேட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு CuCl தெர்மோகெமிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடெக்ஷன் ஃபெசிலிட்டி. உலகின் முதல் CuCl வெப்ப வேதியியல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை இந்தியா தொடங்கி வைத்தது. ஸோ இதோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துக்கு பதிலாக அணுக்கரு செயல்முறை மூலம் கிடைக்கும் வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலையை இந்தியா தொடங்கி வைக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னா, நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பிரிக்கிறதுக்காக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட தாமிரம் குளோரின் வெப்ப வேதியியல் சுழற்சி முறையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வேதியியல் செயல்முறையை செயல்படுத்த தேவையான வெப்பத்தை ஃபாஸ்ட் பிரீடட் டெஸ்ட் ரியாக்டர் எனப்படும் அணு உலையிலிருந்து பெறப்படுது. இதுக்கான ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா, இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். இது இந்தியாவோட முதன்மையான அணுசக்தி கல்பாக்கத்தில் இருக்குது. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, கார்பன் இல்லாமல் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கான முதல் வகை செயலோட விளக்க அமைப்பு. மற்ற முறையோடு ஒப்பிடும்போது இதில் குறைந்த இயக்க வெப்பநிலையும் அதிக செயல்திறனும் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்தி. முக்கியமான விஷயம் என்ன, இதில் ஹைட்ரஜன் உற்பத்தியிலேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் உமிழ்வு நீக்குது, கார்பனை நீக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் அமித்சாப். ஆப்ரேஷன் அமித்சாங்கிறது இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன், ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் மிஷன் மூலமாக லான்ச் பண்ணது. இது எதுக்காக லான்ச் பண்ணதுன்னா, கடுமையான இரட்டை நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு ஆதரிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் இந்திய விமானப்படையோட 2 C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் மூலம் நம்ம முக்கியமான மருந்து உபயோகம் உட்பட 35 டன்க்கும் அதிகமான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. அவசர சிகிச்சைக்காகவும் இந்திய இராணுவ அதிகாரிகள் உட்பட 41 பேர் கொண்ட மருத்துவ குழு அங்கு அனுப்பப்பட்டது. ஆப்ரேஷன் அமித்சாப் மீனிங் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஷிப்னு மீனிங். ஸோ இதோட மினிஸ்ட்ரி எதுனா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ், பாஸ்போர்ட் இஸ் எ ட்ராவல் டாக்குமெண்ட் நாட் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு கீழே வருது. இது சிறப்பு தீர்வு மறுவாழ்வு, SIR ஃபார்ம் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதுக்கான டிபேட்ஸுக்கு கீழே தான் நம்ம பாஸ்போர்ட்டை பற்றி நியூஸ் வருது. இதுக்கான ஆக்ட் பாஸ்போர்ட் ஆக்ட் 1967. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச பயணத்துக்காக மட்டும் தேவையான விசாரணைக்காக மட்டுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எந்த நபரும் இந்தியா விட்டு வெளியேற முடியாது இது இல்லாமல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான ஒரு கேஸ் இருக்குது, மேனகா காந்தி விசஸ் இந்திய ஒன்றியம், 1978 நடந்துச்சு. கடவுச்சீட்டுங்கிறது என்னென்னா, தேசிய சான்றின் அடிப்படையில் அமைகிறது மற்றும் அதை வைத்திருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் இந்திய குடியரசுக்கான பாதுகாப்பு உரிமையை அளிக்கிறது. இந்திய அரசியலமைப்பில் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை எந்த பகுதியில் வருது, அதுக்கான சரத்துக்கள் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீகாப் போகலாம். வேர்ல்டு ஃபஸ்ட்டு CuCl தெர்மோகெமிக்கல் ஹைட்ரஜன்கிறது முக்கியமானது கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்தி. செகண்ட் ஒன் ஆப்ரேஷன் அமித்சாப். ஆப்ரேஷன் அமித்சாப்ங்கிறது இந்தியா அண்டு வெனிசுலா இடையேயான ஒரு ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்போர்ட் இஸ் எ ட்ராவல் டாக்குமெண்ட் நாட் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு கீழே வருது. இதை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.